Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. ஒவ்வொரு நாளும் காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் நியூஸை ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ டுடே இஸ் 13th October 2022. ஸோ என்னோட செய்திகளை பார்க்கலாம். நேற்று முடிந்த அமெரிக்க சந்தை தொடர்ந்து இறக்கத்திலே முடிந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இறக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருந்தாலும் கூட இட் இஸ் மார்ஜினலி டவுன். டவ் ஜோன்ஸ் 0.1%, S&P 500.33 அண்ட் நாஸ்டாக் 0.09. இதை ஒட்டி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எல்லா ஏஷியன் மார்க்கெட்ஸுமே இப்போ இறக்கத்தில் தொடர்ந்து இறங்கி வியாபாரமாகி வர்றதை பார்க்குறோம். இதை ஒட்டி நம்முடைய சந்தை எப்படி இருக்கலாம்னு பார்க்கும்போது சிங்கப்பூர்ல நம்முடைய நிஃப்டி வியாபாரம் ஆகுது இல்லையா, அதை எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டின்னு சொல்றோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 புள்ளிகள் தற்போது இறங்கி வியாபாரமாகி வருகிறது. ஆனாலும் கூட இந்த இறக்கத்திலிருந்து அது மீண்டு எழுவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி அந்த வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோட எக்ஸ்பைரியிலையும் இன்னைக்கு நிறைய வாலட்டாலிட்டி இருக்கலாம். இந்த பவுன்ஸும் அதனுடைய ஒரு பகுதியாக கூட இருக்கலாம். நிஃப்டினுடைய ரேஞ்ச் அப்படின்றது இப்போ 16,800ல இருந்து மேலே 17,350 அப்படின்ற இந்த ரேஞ்சில் இப்போது வியாபாரம் ஆகிட்டு வர்றதை பார்க்குறோம். இதே தான் இப்போதைக்கு தொடர்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. அடுத்து மேக்ரோ நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்டு அப்படின்றது இப்போ 3.91ல இருக்கு. அது 4%ல இருந்து கொஞ்சம் மார்ஜினலி டவுன். இட் இஸ் குட் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட். அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸும் மார்ஜினலி டவுன் to 113.32. That's good for the stock market. Brent crude வந்து $92.42. ஸோ நேற்றுலேருந்து இன்னைக்கு பார்க்கும்போது $1 அளவுக்கு குறைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். தட் இஸ் குட் ஃபார் இந்தியன் எக்கானமி. கோல்டு ப்ரைஸ் வந்து ஒரு $10 கூடி இருக்கு, 1670 பெர் ஹவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டு வந்து இப்போ அந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள $1,620 அந்த டவுன் சைட், மேலே 1,720 அந்த அப் சைடு வந்து $100 நடுவில் மேலே கீழே போயிட்டு வர்றதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 82.39லேருந்து 82.32 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் கொஞ்சம் ஸ்ட்ரென்தனாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனாலும் சமீபத்தில் ஒரு ஷார்ப் ரைஸ் இருந்ததை பார்த்தோம். கிட்டத்தட்ட $1 அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சதை பார்த்தோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுல இருந்து ரெக்கவரி ஆகிட்டு வர்றது. தொடர்ந்து அது எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். அடுத்து முக்கியமான டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட சிபிஐ நம்பர் வர இருக்கிறது. இதுதான் வந்து இப்போ முக்கியமான நம்பரா பார்க்கப்படுது. இதை ஒட்டி தான் பல்வேறு மாற்றங்கள் சந்தையில் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு. சிபிஐ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது அதனுடைய செப்டம்பர் நம்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது வந்து சந்தை எதிர்பார்ப்பு கூட கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. இப்போ 7.4% அப்படின்ற எல்லையில் இருக்கிறத பார்க்குறோம். அதனால இது வந்து பொதுவாக தொடர்ந்து நம்முடைய இன்ஃப்ளேஷன் வந்து கூடிக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். அதனால இதுவும் வந்து ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் மார்க்கெட்ல பொதுவாக கொடுத்துட்டு இருக்குது. ஸோ ஆனாலும் குறிப்பா யூஎஸோட சிபிஐ நம்பர்ஸ் தான் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனுடைய நம்பரை பொறுத்தே மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த டைரக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து செல்லர்ஸாக தான் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே வரோம். என்ன ஒன்று இப்போ 4,000 கோடி, 1,700 கோடி, 2,700 கோடி இப்படி வித்திருந்தவங்க நேற்றுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 542 கோடி மட்டுமே விட்டிருக்கிறார்கள். வழக்கம் போல டிஐஸ் வந்து வாங்குவவர்களாக தான் இன்னும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பைங்கிறது ஒரு மார்ஜினல் பை, ஒரு 85 crores தான் பார்க்குறோம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய செல்லிங் பொசிஷனை கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. அந்த 85%லேருந்து 81% குறைச்சிருக்கிறாங்க அப்படின்றது. அவங்க வந்து இப்போ கீழே டவுன் சைட்லேயும் அப்போ ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கூடுதோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ இதை ஒட்டி நம்ம பார்க்கும்போது பிரீமியத்தோட அளவு அப்படின்றதும் இப்போ -23லேருந்து 2 மாறி இருக்கிறது. கொஞ்சம் பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். இப்போ கேண்டில் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புல் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் இறங்கினாலும் திரும்ப ரீபவுண்ட் ஆகலாம். ஆனால் சைட்வே போல தான் இருக்க வாய்ப்பு உண்டு. இப்போ பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் தமிழ்ல பயிற்சி வகுப்பு 17ஆம் தேதி ஆரம்பிக்குது. 5 நாட்கள் தொடர்ந்து காலையில 6லேருந்து 7 மணிக்கு ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல படிக்கலாம்னு ஏர்லி மார்னிங் வச்சிருக்கோம். அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் ஃபார் லிவிங் மண்டே ஆரம்பிக்குது 17th அன்னைக்கு. 9 to 11 மார்னிங்ல லைவ் மார்க்கெட்ல அனலைஸ் பண்ண போறோம். டெய்லி இன்கம், வீக்லி இன்கம், மந்த்லி இன்கம் எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் டெய்லி நிஃப்டியோட ட்ரேடிங் வந்து 11 o'clock லைவா அனலைஸ் பண்றோம். டெய்லி பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை அடையாளம் காணலாம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்.